கனடாவின் ஆல்பர்டாவின் எட்மண்டனைச் சேர்ந்த 14 வயதுடைய 2 சிறுவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான பாலியல் ரீதியான படங்களை உருவாக்க அந்த இளைஞர்கள் செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை பயன்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பயிலும் அதே நடுநிலை பாடசாலையின் சக மாணவிகள் ஆவர். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மாணவர்கள் பயிலும் அதே நடுநிலை பாடசாலையின் சக மாணவிகள் ஆவர். குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாணவர்கள் 2 வெவ்வேறு வழிகளில் குறித்த மாணவிகளின் புகைப்படங்களை சேகரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மாணவிகளின் அனுமதியின்றி பாடசாலையில் வைத்து ரகசியமாக புகைப்படம் எடுத்துள்ளனர். மேலும் மாணவிகளின் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளில் இருந்து நேரடியாக பொது புகைப்படங்களையும் பதிவிறக்கம் செய்துள்ளனர். இதனை அடுத்து இந்த சாதாரண புகைப்படங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தவறான புகைப்படங்களாக மாற்றப்பட்டுள்ளன. இதனை அறிந்து கொண்ட மாணவிகள் மன உளைச்சலுக்கு ஆளான நிலையில் கடந்த மார்ச் மாதம் அதே பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் இதுகுறித்து முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து போலீசார் மற்றும் இளைஞர் பாதுகாப்பு குழுக்கள் இணைந்து இந்த சூழ்நிலையை விசாரித்தனர். இதேவேளை கனடாவில் மாணவர்களுக்கு இவ்வாறு நடப்பது இது முதல் முறை அல்ல. கடந்த ஆண்டு இறுதியில் கல்கரியில் உள்ள ஒரு உயர்நிலை பாடசாலையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. தற்போது செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீபேக் புகைப்படங்களை தடை செய்யும் குறிப்பிட்ட சட்டம் கனடாவில் இல்லை. இந்த நிலையில் இந்த சமீபத்திய சம்பவங்கள் காரணமாக கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என பலரும் விரும்புகின்றனர். இந்த தொழில்நுட்பம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தடுப்பதற்காக நாடாளுமன்றத்தில் உள்ள தலைவர்கள் தற்போது ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.